ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவல் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸுங்க. 15 ஏக்கர்ஸில் 263 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு சிஎம்டி அப்ரூவ்டு, ரேர் அப்ரூவ்டு, 80 to 90% பேங்க் லோன் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவடி சோராஞ்சேரிங்க. இந்த சோராஞ்சேரின்ற இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா காமராஜ் நகர் வழியாக வரலாம். 5 கிலோமீட்டர் வரும். இன்னொரு டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு செக் போஸ்ட். ஸோ பருத்திப்பட்டு செக் போஸ்ட்லேருந்து வரீங்கன்னா மேல்பாக்கம், கண்ணப்பாளையம், ஆயல்சேரி, சோராஞ்சேரி அப்படி வரும். ஆவரேஜாக 4.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இன்னொரு டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரோன்னா நம்ம தண்டுரை, வயலாநல்லூர், சோராஞ்சேரி இப்படி வந்தோன்னா ஒரு ஆவரேஜாக 4.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இன்னொரு டேரக்ஷன் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ. ஸோ அங்கேருந்து வரனா நம்ம பாரிவாக்கம் சிக்னல் வழியாக வரலாம். அப்படி இல்லைனா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு அது வழியாகவும் வரலாம். ஆவரேஜாக ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் சொன்ன இந்த 4 ஏரியாவுமே ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 இடம் பார்த்திங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸுங்க. மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸு. பூந்தமல்லி மட்டும் நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த தெரிஞ்சு பாருங்கள். நம்ம சைட்டு உள்ளே இருந்தே பட்டாபிராம் டைடல் பார்க் தெரியும். ஓஎம்ஆர்லாம் ஐடி கம்பெனிஸ் வரதுக்கு முன்னாடி என்ன லேண்ட் ரேட் போச்சு, இவ்வளோ நியர்பையில் நம்ம லேண்டு கொடுக்குறோம். ஸோ நல்ல அப்ரிசியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த எம்டிசி பஸ் வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் இந்த 3 லொக்கேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஏறிங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸே வந்து நிற்கலாம். இதுதான் நம்ம சைட்டினுடைய என்ட்ரன்ஸு. வாசல்லே பஸ் நிற்கும். இதுதான் நான் சொன்ன இந்த பூந்தமல்லி மெட்ரோ. நீங்கள் சென்னையில் மெட்ரோ பேஸ் பண்ணி இடம் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சைட் சூட்டபுளாக இருக்கும். நம்ம சைட்லேருந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் இந்த பூந்தமல்லி மெட்ரோ ரீச் பண்ணிட முடியும். இந்த வருஷம் டிசம்பர் நம்ம 2025 டிசம்பர்லேருந்து இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஆப்ரேட் ஆக போகுது. சென்னை சிட்டிக்குள்ளே ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம். டிராஃபிக்கே இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அது இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடு மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 40 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டில் இருந்தே நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல வெல் கனெக்டிவிட்டி வித் டிரான்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து 40 அடி ரோடுங்க, 40 ஃபீட் ரோடுங்க. 40 ஃபீட் ரோட்டில் பிளாட்ஸ் என்ன கூட இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட்ஸ் மேலே 40 ஃபீட் ரோடு மேலே இப்போ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மினிமம் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்குது, 21 lakhs பட்ஜெட் வரும். 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்குது, 900 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோன் மேக்ஸிமம்லாம் வேணாங்க, ஒரு 5 lakhs 6 lakhs இருந்தாலே போதும் அப்படின்னாலும் அந்த மாதிரியுமே நம்ம பண்ணி விடுக்கிறோம். இதுதான் நம்ம சைட்னுடைய ப்ரௌச்சரு. ஸோ சைட் நல்லா இருக்கிறதா தான் இவ்வளோ கஸ்டமர் சைட்டை நேரில் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரைஸ். சைட் விசிட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவைலபிளாக இருக்குது. ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஆவடியிலேன்ட்டு கிடையாது, சென்னையிலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் பார்க்குறீங்க அப்படின்னா, அது இல்லாமல் தனியாக இண்டிவிஜுவலாக இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்ம சைட்டு சூட்டபுளாக இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சைட்டை ஃபேமிலியோட நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.